ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குரூப் 2 ஏவோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ இதில் 42nd கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் எனில் ஜெராக்ஸ் என்பதை எதனை குறிக்கும் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம போடலாம் அப்படின்னா, முதல்ல அந்த ஃபாக்ஸ் ஈக்குவல் டு கேட் நம்ம செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FOX ஈக்குவல் டு கேட். இதில் வந்து இந்த எஃப் வந்து எதை குறிக்கும்னா சியை குறிக்கும், இந்த ஓ வந்து எதை குறிக்கும்னா ஏவை குறிக்கும், எக்ஸ் வந்து எதனை டினோட் பண்ணோம்னா டியை குறிக்கும். ஸோ இது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜெராக்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பெல்லிங் எழுதிக்கோங்க, XEROX. ஓகே, எக்ஸுக்கு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நோட்டேஷன் டி. இப்போ இதுக்கு நேராக டி போட்டுக்கலாம். ஈக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எதுவுமே கொடுக்கல, அதனால் அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஆருக்கு எதுனா கொடுத்துருக்காங்களா, எதுவுமே கொடுக்கல, அதையும் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஓக்கு எதனா கொடுத்துருக்காங்களா, ஓக்கு வந்து நமக்கு இந்த ஃபாக்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம், ஏ கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு எதனா கொடுத்துருக்காங்களா, மேலே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு டி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த 3 லெட்டர் தான் வந்து அந்த ஃபாக்ஸ் டு கேட் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த 3 லெட்டர் நமக்கு ஆப்ஷனில் எதில் இருக்குது பாருங்கள், ஏ ஆப்ஷன் பாருங்கள், TERCTன்னு இருக்குது. நமக்கு லாஸ்ட் 2 லெட்டர் பாருங்கள், ஏடியில் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எது ஏடியில் கம்ப்ளீட் ஆகுதுன்னா டி ஆப்ஷன் மட்டும் தான் நமக்கு ஏடியில் கம்ப்ளீட் ஆகுது, ஸ்டார்டிங் வித் டி. ஸோ அப்போ இந்த 42nd சம்முக்கு வந்து என்ன ஆன்சர்னு கேட்டிங்க அப்படின்னா டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்ட். தேங்க்யூ.